ஹலோ, எல்லாருக்கும் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு என்னன்னு தெரியுமா? ஹலோ, ஓகே கைஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா, நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. அந்த டேட்டாவை உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. அதை வந்து ஒரு கிளவுடில் ஸ்டோர் பண்ணி இந்த ஆல் ஓவர் வேர்ல்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? இல்லை, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு எனக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஹாய். ஓகே. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா AWS கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வெர்சல் அண்டு சூப்பர் பேஸில் வந்து நான் இன்டராக்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. கிளவுட்ல AWSன்றது வந்து அது வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். அது ஒரு கிளவுட் சர்வீஸ். கிளவுட்லேயே வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கு. அது என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. இன்ட்ரடக்ஷன் டு கிளவுட். கிளவுட் நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுன்னு தெரியுமா? ஒய் கிளவுட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? ஏன்னா கிளவுட் நமக்கு வந்து சர்வர்ஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஈஸியாக கம்ப்யூட்டிங் பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டிங்னா நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டிங்னா என்னன்ட்டு, அதாவது ஒரு கம்ப்யூட்டிங்னா CPU ப்ளஸ் ரேமு இந்த உலகத்தில் வேற எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். நம்ம இங்கேருந்து அங்கே இருக்க கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணுறது தான் அவங்க கம்ப்யூட்டிங் ப்ரொவைட் பண்ணுறன்றது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அவங்களே ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேட்டா பேஸு, நெட்ஒர்க்கிங்கு, சாஃப்ட்வேர்ஸு, அதை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அதை அனாலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ புதுசாக டெவலப் ஆகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறது, டெப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து க்ளவுடில் தந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கிளவுட் ஃபர்ஸ்ட் கிளவுடை லான்ச் பண்ணது யாருன்னு தெரியும்னா, AWS தான் ஃபர்ஸ்ட் கிளவுடை லான்ச் பண்ணாங்க. அதாவது அமேசான் வெப் சர்வீஸ், அமேசான் கம்பெனிக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் கிளவுடை லான்ச் பண்ணாங்க. அது வந்து இந்த 2000 ஸ்டார்டிங்ஸ்ல வந்து லான்ச் பண்ணி, இது வந்து கொஞ்சம் ரீச் ஆன உடனே தான் கூகுள் எடுத்து வந்தாங்க. கூகுள் வந்து அவங்களோட கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு எடுத்து வந்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கூகுள் வைப் கோடிங் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறீங்களோ, இல்லை வைப் கோடிங் வச்சு சம்திங் வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ, அதை டைரெக்டாக வந்து கூகுள் கிளவுட்ல அப்லோட் பண்ணிக்கிற மாதிரியான அவைலபிள் ஃபீச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து அஷ்யூர்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிளவுட் பிளாட்ஃபார்ம். IBM கிளவுடு, ஆரக்கிள் கிளவுட்னு இதெல்லாம் வந்து வெவ்வேறு கம்பெனிஸ், இப்போ டாப்ல இருக்க கம்பெனிஸ்லாம் என்னென்ன கிளவுட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றது. ஏன் எல்லாரும் கிளவுட் பிளாட்ஃபார்ம் தேடி போகிறாங்க, ஏன் நம்மளே சர்வர்ஸ் ரெடி பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளே ஒரு சர்வர் ரெடி பண்ணோம்னா அதுக்கு வந்து மினிமம் ஒரு 10 lakhs ஆகும். அந்த 10 lakhs ஆகுறதும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அட்மின் பண்ணணும். அந்த அட்மினுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் சேலரியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் இதுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் ரெடி பண்ணி அந்த அந்த சர்வரை வந்து நம்ம எப்போவுமே கூல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் பவர் கட்டாக ஏதாவது சம்திங் ஆயிடுச்சு, இல்லை கிராஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேக்கப் எடுக்கிறதுக்கு திரும்ப இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். இதில் இத்தனை ரிஸ்க் இருக்கிறனால தான் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இப்போ கிளவுடுக்கு வந்து போயிடுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, இதில் நம்ம எந்த பொறுப்புமே எடுக்க தேவையில்லை. கிராஷ் ஆச்சுனாலும் என்ன ஆனாலும் அமேசான் கம்பெனிக்காரங்க தான் பொறுப்பு. அதாவது இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் யார் பண்றாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அமேசான்ன்றது அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ மார்க்கெட்ல 60% ஆஃப் ஷேர் வந்து அமேசான் வெப் சர்வீஸ் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மித்த கம்பெனிஸ்லாம் 20 அந்த மாதிரி தான் சம்திங் வச்சிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் அமேசான் வெப் சர்வீஸ்? அமேசான் வெப் சர்வீஸ்னா என்ன, அது நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது? அமேசான் வெப் சர்வீஸ்னா என்ன, வெப் சர்வீஸ்னா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ன்ட்டு. ஏன் எல்லாரும் அமேசான் வெப் சர்வீஸே சூஸ் பண்ணி போறாங்கன்னு தெரியுமா? ஹலோ, சரி, ஓகே, தெரியலன்னா நான் சொல்றேன். ஏன்னா அமேசான் வெப் சர்வீஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இதுல வந்து நம்ம மித்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணோம்னா மித்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அதை சப்போர்ட் பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் அமேசான் வெப் சர்வீஸ் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணதுனால நிறைய இதை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஈஸியாகவே சப்போர்ட் ஆகும். அதனால தான் இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அமேசான் வெப் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் AWS, அதாவது நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்கில் 2022 தான் அமேசான் வந்து லான்ச் பண்ணாங்க. அமேசான் வெப் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இதை வந்து
அப்ப லான்ச் பண்ணப்ப இந்த வந்து அவ்வளோக்கா இதாகல. திரும்ப 2006ல வந்து திரும்ப ரீலான்ச் பண்ணாங்க அஃபிஷியலா. அப்பதான் இவங்க புதுசா நிறைய இது விட்டாங்க. EC2, SOQ, சாரி சாரி SQSன்ற மாதிரி சம்திங்லாம் விட்டாங்க, பின்னாடி விட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அவ்வளோக்கா ரீச் இல்லை. பட் ஆனா பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி இதோட இதை அடாப்ட் பண்ணும்போது தான் இவங்க வந்து அந்த 2006ல இருந்து 2009க்குள்ள அவங்களோட ரெவென்யூ இதை வந்து வெளியே விட்டாங்க. இந்த டைம்ல தான் மித்த கம்பெனிஸ்ல இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ வளருது அப்படின்னு சொல்லி தான் இந்த டைம்ல தான் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அஷூர் அந்த மாதிரி கிளவுட் பிளாட்ஃபார்ம்லாம் வளர ஆரம்பிச்சது. இவங்க 2014ல அவங்களோட ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் இயர் 2015க்கு அப்கமிங் இயர்ஸ்க்கு அவங்களோட கிளவுட் பிளாட்ஃபார்மோட அதாவது ஏர்னிங்ஸ் டார்கெட் எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? சரி, ஓகே, நானே சொல்றேன். 2014ல அவங்க சொன்னாங்க, நாங்க இது வர காலத்துல நாங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நாங்க $100 பில்லியன் வந்து நாங்க எங்களோட ப்ராஃபிட்டா நாங்க எது ஏம் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இவங்க 2009ல 4.6 பில்லியன் தான் அவங்க சம்பாதிச்சாங்க. அவங்களோட ஒரு வருஷத்துக்கான ஏர்னிங்ஸ் 4.6 பில்லியன். அது பில்லியன்றது சாதாரண அமௌண்ட் இல்லை, டாலர்ஸ்ல வந்துச்சுன்னா அது எவ்வளோ அதிகமா ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. அதுல வந்து 2009ல இருந்து 2015க்குள்ள நான் வந்து $100 பில்லியன் வந்து ஏம் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா அது வந்து எவ்வளவு அமௌண்ட்னு பாத்துக்கோங்க. 2019ல வந்து திரும்ப லாஸ்டா அவங்க வந்து அப்டேட் கொடுத்தாங்க. புதுசா நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்பதானே டெவலப் ஆச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து லான்ச் பண்றதுக்கான நிறைய டூல்ஸ் எல்லாம் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, AWS சர்வீஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து எதுக்காக எல்லாருமே AWS இருக்குன்னு போறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஒரே செகண்ட், நான் இப்பதான் கவனிச்சேன். இது உங்களுக்கு சரியா காட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? ஓகே, AWS வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ட் எல்லாம் நினைக்கிறீங்க? ஏன்னா AWS அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து என்னென்ன பண்றாங்கன்னா அவங்க கம்ப்யூட்டிங் ஆஃபர் பண்றாங்க. கம்ப்யூட்டிங்னா என்னன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், GPU + RAM. அதாவது ஒரு இப்போ நம்ம சாதா கம்ப்யூட்டர்ல வந்து CPU இருக்குல்ல, CPU அந்த CPUக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் அந்த CPU, RAM எல்லாமே. அந்த இதை விர்ச்சுவலா அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இது ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் S3, EBS அந்த மாதிரி இதுவும் நிறைய இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நமக்கு தெரிஞ்ச டேட்டா பேசஸ் எல்லாம் என்ன, SQL, MongoDB. ஆனா இது வந்து நம்ம கிளவுட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம வேற நிறைய டேட்டா பேசஸ் வந்து கிளவுடு தராங்க. அதுக்கப்புறம் கிளவுடு நிறைய பேர் அணுகி போறதுக்கான காரணமே இது முக்கியமான பர்பஸே இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான். கிளவுட்ல வந்து நாம வந்து ஒரு டெவலப்பர் அசைன் பண்ணி இதுக்கு வந்து செக்யூரிட்டி இது ரெடி பண்ணுங்க, இதுல வந்து ஏதாவது ஃப்ளா இருக்கா செக் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணி ரெடி பண்ணி எடுக்கிறத விட கிளவுட்ல அவங்களே இதெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம பார்த்துக்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து அவங்களே வச்சிருப்பாங்க. அதுல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து கிளவுடை பொறுத்த வரைக்குமே எதுவுமே ஃப்ரீ கிடையாது. கிளவுட்ல நீங்க எது தொட்டாலுமே காசு தான். எனக்கு தெரிஞ்சு அமேசான், மைக்ரோசாஃப்ட் அஷூர் இவங்க தான் வந்து ஸ்டார்டிங் ஒரு 1 இயருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா தராங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா தராங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனில போய் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க வந்து எடுத்தவங்க ஒத்துன்ற மாதிரி நிறைய இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு டூல் எடுக்கிறீங்கன்னா அந்த டூல் ஒரு நைட் ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த டூலுக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா 10,000 பில் வரும். இந்த 10,000 பில் கம்பெனிக்காரன் பே பண்ணிடுவான். பட் ஆனா அந்த மந்த் ஆஃப் த எண்ட்ல வந்து பார்ப்பான். எண்ட்ல பார்த்துட்டு இவங்க எதுக்கு இது, நம்ம இந்த டூல் நமக்கு தேவையே இல்லை, இது எதுக்கு சும்மா ரன் ஆகிக்கிட்டே இருக்கு, இதுக்கு எதுக்கு நான் தேவையில்லாம பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அனாலிட்டிக்ஸ் எல்லாம் எங்க பார்ப்பாங்கன்னா இந்த அனாலிட்டிக்ஸ்ன்ற இதை வச்சுதான் பார்ப்பாங்க. இதுக்கும் அந்த அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆனா அனாலிட்டிக்ஸ் எடுக்கணும்னா ஃபுல்லி பேமெண்ட் பண்ணி தான் எடுக்க முடியும்.
ஃப்ரீயா எடுக்க முடியாது. மித்தபடி இந்த ஸ்டோரேஜ் இதெல்லாம் கூட ஏரியாஸ் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஓடி நம்ம ஐஓடி வச்சு ஏதாவது ரெடி பண்ணோம்னா, ஐஓடி பேஸ் பண்ணி ஏதாவது நம்ம ரெடி பண்ணோம்னா அதையும் வந்து இந்த கிளவுட்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதோட சாஃப்ட்வேர்ஸ் இதுலயே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏடபிள்யூஎஸ் மூலியமா நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி. ஏடபிள்யூஎஸ் இது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்னால எல்லாருக்கும் நீங்க எல்லாம் யோசிச்சிருக்கீங்க. வெப் ஹோஸ்டிங் கன்ஃபார்மா பண்ண முடியும். இது நம்ம பார்க்குற வெப்சைட்ஸு சம் ஆப் எல்லாமே இந்த ஏடபிள்யூஎஸ்லயோ இல்லை மித்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்லயோ இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரியான கம்பெனிட்டு இருந்து தான் வெப் ஹோஸ்டிங், அதாவது ஹோஸ்டிங்கான ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீடியா ஷேரிங்னு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமே எடுத்துப்போம். இன்ஸ்டாகிராமில் வேற ஒருத்தங்க ஷேர் பண்ணுற ரீல்ஸை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். நம்ம ஒரு ரீல்ஸ் அனுப்பணும்னா அவங்க வேற எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க. அதுதான் இங்கே மீடியா ஷேரிங்னு சொல்ல வராங்க. சாஸ் ஹோஸ்டிங்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சாதா ஒரு வெப்பேஜ் பில்ட் பண்ணீங்கன்னா நம்ம காமனாக எதாவது யூஸ் பண்ணுவோம்? HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா? சாஸ்ன்றது சிஎஸ்எஸோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன். இது வந்து எல்லா ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸும் சப்போர்ட் பண்ணாது. இதை சப்போர்ட் பண்ற மாதிரியான பிளாட்ஃபார்ம் எதுன்னா இந்த ஏடபிள்யூஎஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ற மாதிரியான பிளாட்ஃபார்ம் நாங்க இதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட்டை வந்து இதுல பண்ணிக்கலாம். மொபைல் பேக்கெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏடபிள்யூஎஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன? ஸ்கேலபிள், காஸ்ட் எஃபிஷியன்ட்னா நீங்க இதை கம்பேர் பண்ணீங்கன்னா அது காஸ்ட் எஃபிஷியன்ட். பட் ஆனால் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இது மச் காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபாஸ்ட்டாக டெப்ளாய் பண்ணிக்கலாம். ப்ராட் சர்ச்சிங் போர்ட்ஃபோலியோ ஈஸியாக, அந்த லேக் இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்றீங்கன்னா இவங்க அந்த லேக் இதுக்கு தர மாட்டாங்க. அதான் சொல்ல வராங்க. ஏடபிள்யூஎஸ் கம்ப்யூட் சர்வீஸ் நான் சொன்னல. அந்த ஏடபிள்யூஎஸ் கம்ப்யூட் சர்வீஸ்னா ஏடபிள்யூஎஸ் வந்து சிபியூ ரேம் ரொம்ப சேர்ந்தது கம்ப்யூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அதே தான் இங்கே ஏடபிள்யூஎஸ் கம்ப்யூட் சர்வீஸ். மோஸ்ட் ஆஃப் த ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறவங்க ஆக்சுவலி இப்போ நான் சொல்ல போகிறதுலாம் அவரோட டூல்ஸ். ஏடபிள்யூஎஸ் கம்ப்யூட் சர்வீஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஏடபிள்யூஎஸ் இதில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டம் ஏதாவது யூஸ் பண்ண சொல்லும். ஒரு சிஸ்டம் மாதிரி உங்களை ஏதாவது வாங்க சொல்லும். ஃபஸ்ட்டு சர்வர்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியுமா? ஹலோ கைஸ், கேக்குதா? ஹலோ, ஓகே கைஸ், நானே சொல்றேன். சர்வர்னா என்னன்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்களா? உங்க கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு மவுஸ், கீபோர்டு, மானிட்டர் இது இல்லாம ஒரு சிபியூ மட்டும் இருக்குது இல்ல, இந்த சிபியூ தான் நீங்க சர்வர்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சர்வர்ன்றது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிறது. இந்த கம்ப்யூட்டர்ன்றது நீங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு மெஷின். இதை வந்து ஏடபிள்யூஎஸ் காரன் என்னென்ன இது ப்ரொவைட் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா EC2ன்றது ஒன்று ப்ரொவைட் பண்றான். EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்ற ஒரு இதை வந்து அவன் ப்ரொவைட் பண்றான். இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்ன்றது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஆஃப் கிளவுட். இதுல வந்து ஓஎஸ் லெவல் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நார்மலா நம்ம ஓஎஸ் போட்டு விண்டோஸ் ஓஎஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ஓஎஸ் லெவல் கண்ட்ரோல் மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் சேலு, எலாஸ்டிக் பெயின் டாக்கு, EKS அதாவது எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ், அதுக்கப்புறம் AWS லேண்டா, இந்த மாதிரியான டூல்லாம் தரான். இது வந்து எதுக்கான டூல்னா இந்த கிளவுட்ல இருக்குல்ல, அதான் சொன்னது, இந்த கிளவுட்ல வந்து கம்ப்யூட்டிங்க்கு AWS ப்ரொவைட் பண்ற டூல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து EC2 தான் யூஸ் பண்ணுவாங்க, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் இது. ஏன்னா வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் தான் நமக்கு வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா அதில் ஓஎஸ் போட்டு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் இது வந்து எலாஸ்டிக் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மைக்ரேஷன். மோஸ்ட் ஆஃப் த கைஸ் இதில் நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கைஸ் இதில் வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறவங்க டேட்டா பேஸ்ல கனெக்டிவிட்டிலாம் படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு பேக் எண்ட் படிச்சிருந்தீங்கன்னா மைக்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி,
மைக்ரேஷன்னா நானே சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு புது டேட்டா வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்க. அது வந்து மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து பிசிக்கல் டேட்டா சென்டர் வந்து நிறைய இருக்கு. ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. கர்நாடகால அவங்க வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு ஓனா ஒரு டேட்டா சென்டரே வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிருந்துச்சு. ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் வைக்கிறது ஒரு கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை. அது வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் அது தேவைப்படும். அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரௌடா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டேட்டா சென்டர் நாங்கள் கர்நாடகாவில் இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு ஏடபிள்யூஎஸ் கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 2-3 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த வேர்ல்டு பூரா டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். சில பேர் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது மைக்ரோசாஃப்ட் தண்ணி கடையில் அவங்களோட இதை ஏதோ மிஷின் மாதிரி வச்சிருக்க மாதிரி அதெல்லாமே வந்து இதோட டேட்டா சென்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க அங்கே வச்சிருக்கிறது காரணம் இந்த டேட்டா சென்டர்ஸ் அவங்க பில்ட் பண்ணி வைக்கும் போது அதுக்கு ரொம்ப கூலிங் சிஸ்டம் தேவைப்படும். இதுங்க அவங்க கடல் கடியில் வச்சுட்டாங்கன்னா, கடல் கடியிலோ இல்லை ஒரு மாதிரி தண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டாங்கன்னா அந்த கூலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். சரி, எங்கள் மைக்ரேஷனில் ஆரம்பிச்சு அங்கே போயாச்சு. மைக்ரேஷன் இன்னும் ஒன்றும் இல்லை. இந்த பிசிக்கல் டேட்டா வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து MySQL வச்சுருப்பீங்க. MySQL வச்சுட்டு எனக்கு வந்து MySQL வேண்டாம், நான் வந்து இது மாங்கோடிபியில் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து அது வந்து எஸ்கியூஎல் வேணாம், நான் வந்து மாங்கோடிபிக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரியான மைக்ரேஷன் பண்ணுற டைமில் என்னென்ன டூல்ஸ் ஏடபிள்யூஎஸ் காரணம் தரான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ், டேட்டா பேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று. இது வந்து எதுக்குன்னா ஓரக்கல்ல இருந்து MySQLக்கோ இல்லை அனதர் இது டேட்டா பேஸ்க்கோ மாற்றுறீங்கன்னா அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் டூலாக என்ன தரான்னா SMS, சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ். இதுவும் சேம் தான். நீங்கள் வந்து வேற இது வந்து மைக்ரேட் பண்ணுறீங்களோ அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபர்ஸ்ட்டை விட இது வந்து ஸ்பீடாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆனால் குயிக்காக நமக்கு வந்து தேவையான வேலையை மைக்ரேட் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று ஸ்னோபால். இது மூணும் தான் மைக்ரேட் பண்ணுறதுக்காக ஏடபிள்யூஎஸ் காரன் தர டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ்? டிஎம்எஸ், டேட்டா பேஸ் மைக்ரேஷன் சிஸ்டம் சர்வீஸ். அதுக்கப்புறம் SMS, சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ். அதுக்கு ஸ்னோபால் இந்த மாதிரி தான். ஆனால் ஸ்னோபால் வந்து டிஎம்எஸ்ஸையும் SMS விடையும் கொஞ்சம் லோ கிரேட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு லார்ஜான அப்ளிகேஷன்ஸ்லாம் போகணும்னா நீங்கள் டிஎம்எஸ்ஸுக்கோ இல்லைன்னா SMS அந்த மாதிரியான டூல்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா கைஸ்? இப்போ வரைக்கும் சொன்னதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது ஸ்டோரேஜ்னா ஒன்று நம்ம இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு, SSD அந்த மாதிரி அவங்களும் சம் இதை வச்சுருப்பாங்க அவங்க சிஸ்டத்துக்கு. அந்த மாதிரி என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க? அமேசான் கிளான்சர், அமேசான் எலாஸ்டிக் ப்ளாக் ஸ்டோரு, அமேசான் ஸ்டோரேஜ் கேட்வே, இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த அமேசான் கிளான்சர்ன்றது ரொம்ப செக்யூராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணும், நம்ம இதில் வந்து ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆனால் அந்த அமேசான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹை லெவலான ஒரு ஸ்டோரேஜ் இதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்த டேட்டாவும் பேக்கப் எடுக்க முடியாது. ஆனால் இது ஈஸியாக அந்த நெட்வொர்க் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏடபிள்யூஎஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ் ஸ்டோரேஜ் கேட்வே, இதுவும் சேம் தான். இதுவும் சொல்கிற பெருசாக வித்தியாசமாக சொல்கிறதுக்கு வந்து இல்லை. இதுவும் வந்து ஒரு ரொம்ப ஹை செக்யூர் இது ஏடபிள்யூஎஸ் தருது. ஆனால் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கைஸ் முக்கியமானது. ஏன்னா ஏடபிள்யூஎஸ் நாடி வர்றதுக்கான காரணமே இதுதான்.
செக்யூரிட்டி தான். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நல்லா ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, அவர் என்னதான் இது பண்ணாலும் செக்யூரிட்டி வந்து அவங்க எப்படி இதெல்லாம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி, இன்னும் செக்யூரிட்டி இருக்க பெஸ்ட்ன்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதுதான் ஏடபிள்யூஎஸ்ல அவங்க நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. ஐஎம், அதாவது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது என்ன பண்ணுன்னா, இது கிளவுட் செக்யூரிட்டி சர்வீஸ். இது வந்து யூசர் வந்து மேனேஜிங் யூசர் ஆக்சஸ் பாலிசி, அதாவது யூசர் வந்து அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அந்த வெப் அப்ளிகேஷன்ல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதாவது பண்ற மாதிரி இருக்குது, இதை யூஸ் பண்ணி இந்த அதாவது சில மிஸ்யூஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அட் அ டைம்ல மல்டிபிள் யூசர்ஸ் வந்தா வெப் அப்ளிகேஷன் கிராஷ் ஆகுது அப்படின்றாங்க. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு இன்ஜெக்டார்ன்றது ஒரு சூப்பரான இது. இன்ஜெக்டார்ன்றது எப்போ உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லணும்னா, நீங்க வந்து உங்களோட கம்ப்யூட்டிங் இது செட் பண்ணுவீங்கல்ல, கம்ப்யூட்டிங் இதுக்காக ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கம்ப்யூட்டிங்னா என்னன்ட்டு. CPU + ரேம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கம்ப்யூட்டிங்னா ஒவ்வொரு டைமும் கம்ப்யூட்டிங்னா என்ன போது ஒரு மாதிரி டவுட்டா வந்தாலும் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு சொல்றேன், கம்ப்யூட்டிங்னா CPU + ரேம். அந்த டூலை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஸ்பெக்டார் அப்படின்ற இது யூஸ் பண்ணி அதில் செக்யூரிட்டி வந்து இது பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் தெரியுங்களா, HTTPS வெப் அப்ளிகேஷனில் படிச்சிருப்போம், வெப் ப்ரோக்ராமிங்கில். அதில் இந்த லாஸ்ட்ல வந்து HTTPSன்னு ஒரு பார்த்துருப்பீங்க காம்பவுண்ட். மோஸ்ட் ஆஃப் இந்த வெப் அப்ளிகேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் HTTPனா என்ன, HTTPSன்னா என்ன. அதில் அந்த எஸ்ன்ற ஒரு வார்த்தையை வாங்குறது வந்து ரொம்ப பாடான விஷயம். ஒரு பெரிய கம்பெனி HTTPS அப்படின்றது வாங்கினா அவன் GST பில்ல இருந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அதை சப்மிட் பண்ணி அதை வாங்கி அதை இதில் அப்ளை பண்றதுக்கான ஒரு டூல். அடுத்தது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். இது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னும் இல்லை, இது இப்போ எல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லேயே அதை சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா அந்த வெப் அப்ளிகேஷனில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்ற மாதிரி கேட்பீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும்போது இதில் வந்து சம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி, அதாவது எந்த ஒரு விதமான கோட் சேஞ்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக் கூட ஏதோ சம் பாஸ்வேர்டு போடுவாங்க, எம்டியாவோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அந்த பாஸ்வேர்டு ட்ரை பண்ணாங்கன்னா அது வந்து லாக் ஓப்பன் ஆயிடும். இதை இந்த SQL இன்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த வாஃப் அப்படின்ற ஒரு இது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இது இருக்குது. கிளவுட் டைரக்டரி இதுவும் சேம் தான், மித்தபடி ஒன்றும் வித்தியாசமும் இல்லை இதில். ஸோ ஓகே, அடுத்தது கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது வந்து இப்போ நான் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இந்த ஆர்கனைசேஷனு, ஷீல்டு, இந்த கார்ட் டியூட்டி இதெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டூல். எதுக்காகனா இந்த செக்யூரிட்டி பேஸ் பண்ணுது. க்ளவுட் வந்து செக்யூரிட்டிக்காகவே கிட்டத்தட்ட 10 டூல்ஸ் தரான். 10 டூல்ஸ். இந்த 10 டூல்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன க்ளவுட்ல என்ன அப்லோட் பண்ண போறோம், நம்மளோட இது என்ன அப்படின்றத நம்ம மைண்ட் பண்ணி இந்த 10 டூல்ஸ்ல என்னென்ன இது வேணும் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு டூல்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி க்ளவுட்ல நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது. ஒரு நைட்டு சும்மா ரன் பண்ண விட்டாலே 10,000 12,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அந்த மாதிரியான காஸ்ட்லியான திங்ஸ் தான் இதெல்லாம். இந்த KMS ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஷீல்டு, மேக்கீஸ், அதுக்கப்புறம் கார்ட் டியூட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து என்ன பண்ணா இந்த யூசர் வந்து நீங்க யூசர் எப்படி சொல்றது, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்ம் வந்து இங்க இருந்து சர்வர் கொண்டு போகுது. அந்த சர்வர் கொண்டு போகிற டைம்ல ஏதாவது அட்டாக்கோ வேற ஏதாவது எங்கேயாவது போதோ, அந்த டைம்ல ஏதாவது ஹேக் ஏதாவது பண்றாங்களோ, அந்த மாதிரியான இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இது யூஸ் பண்றாங்க. மித்தபடி இதுல ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே கைஸ், டேட்டாபேஸ் சர்வீசஸ். டேட்டாபேசஸ் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சது SQL ஒரு 3 டேட்டாபேஸ் தெரியும். MySQL,
NoSQL, MySQL சர்வர், MySQL லைட்டு, அதுக்கப்புறம் MongoDB, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இது இல்லாம அமேசான் காரனே நிறைய தரான். அதுதான் அமேசான் ஆர்டிஎஸ், அமேசான் டைனமோ டிபி, அமேசான் டைனமோ டிபி, அமேசான் டைனமோ டிபி, அமேசான் எலாஸ்டிக் கேட்ச், நெப்டியூனு, அமேசான் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு நிறைய தரான். இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவேன். பட் ஆனால் இதெல்லாம் காஸ்ட்லி. இதில் வந்து சம் டூல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் சொன்னதுல மேலே இருக்கிறதுல ஒரு 25% டூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசருக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க, அதாவது 1 இயருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ்க்கு தான் கொடுப்போம். இதில் இந்த அமேசான் ஆர்டிஎஸ், இப்போ நம்ம சொன்ன இந்த 5மே வந்து ஒரு டேட்டா பேஸ் டூல். டேட்டா பேஸ் இது. டேட்டா பேஸ்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமில்ல. டேட்டா பேஸ்னா அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்கன்னா டேட்டா பேஸ்னா வாட் இஸ் டேட்டா பேஸ், டேட்டா பேஸ் என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ் என்ன, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அனாலிட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம அனாலிட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அனாலிட்டிக்ஸ். அந்த அனாலிட்டிக்ஸ் இதுதான் வந்து ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான டூல். நம்ம என்னதான் மித்த டூல்ல நம்ம வந்து பர்ஃபெக்ட் நம்ம இது பண்ணிடுறோம்னா அது நம்ம கம்பெனியில் போய் கூட டெவலப் பண்ணிக்கலாம். அந்த இது என்னென்ன வேணும் அப்போதைக்கு நம்ம பார்த்து கூட எடுத்துக்கலாம். பட் அனாலிட்டிக்ஸ் தான் ஒரு கம்பெனி வந்து முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியோட, ஏன்னா நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ்க்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ சம்பாதிக்குதோ அதில் ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டே ஏடபிள்யூஎஸ்க்கு போயிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஷ்டம் பண்ணி செலவு பண்ணிக்கோங்க, நான் கெட்டிக்கிறேன் அப்படின்னு எந்த கம்பெனிக்காரனும் சொல்ல மாட்டான். நீ பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுறியா, சரி ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு இதுவும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை செக் பண்ணுறதுக்கு இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லுவான். எல்லா கம்பெனிக்காரரும் இந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதனால இந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது, அதுக்கான என்ன டூல்ஸ் தான் இப்போ சொல்ல போறேன். இந்த ஆந்தம் ஆக்சுவலி ரிப்போர்ட்னா ஒன்றும் ரிப்போர்ட் எப்படி எடுக்குன்னா எல்லாமே ஒவ்வொரு டூல்ஸ்க்கானது. இந்த ஆந்தம்ன்றது எஸ்கியூஎல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் எடுக்கும். இந்த S3னா அது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். S3னா டேட்டா பேஸ்க்கானது ஒரு இது சொல்லியிருப்பேன். ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் AWSல S3னா டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கிளவுட் சர்ச்னாலும் இந்த வெப்சைட் சர்ச் இன்ஜின்ஸ்க்கான ஒரு இது தரும். எலாஸ்டிக் சர்ச், இதெல்லாம் எலாஸ்டிக் சர்ச், இந்த கினிஸு, அதுக்கப்புறம் இந்த குயிக் சைட்டு, EMR அதாவது எலாஸ்டிக் மேப் ரெடியூஸு, அதுக்கப்புறம் டேட்டா பைப்லைனு, இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். டேட்டா பேஸில் இந்த பேர் வச்சுட்டு டைப்ஸாக வச்சுருக்காங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து தன்னோட தேவையை பொறுத்து நீங்கள் மாறி மாறி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நீங்கள் வந்து ஓரளவு பெரிய கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய பெரிய பீப்புள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அட் டைமில், எனக்கு அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஸ்ட்ராங்கான இது வேணும் அப்படின்னீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன போவீங்கன்னா EMR போவீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, EMR தான். இல்லை EMR ஓகே, EMR தான் யூஸ் பண்ணுவீங்க, EMR யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டு டேட்டா பைப்லைன்ஸ் வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா க்ளவுடில் வந்துட்டு டேட்டா பைப்லைன்ஸோட நீட் வந்து அவ்வளோக்கா இருக்காது. அது ஒரு டேட்டா பேஸ் தான். ஓகே, அடுத்தது மேனேஜ்மெண்ட் சர்வீஸு. நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன் சர்வர் வந்து நம்மளே ரெடி பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து. ஏன்னா சர்வர் ரெடி பண்ணால் அதுக்கு பேக்கப் எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு சர்வர் ரெடி பண்ணணும். அது இன்னும் காஸ்ட்லி. ஒரு சர்வரே குறைஞ்சது 10 லட்ச ரூபா வரும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு அட்மினு, அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு கூலிங் சிஸ்டமு, அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் செலவு இருக்கிறதுனால இதெல்லாம் AWSக்காரனே பண்ணிடுறோம். அதில் இதை மேனேஜ் பண்ணுற சர்வீஸ் வந்து அவன் என்னென்ன சர்வீஸ் தரான் நீங்கள் இது தர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுடு வாட்ச்சு, கிளவுடு ஃபார்மேஷனு, கிளவுடு ட்ரையலு, ஊப்ஸ் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் காக்னிஃபிக்கு, சர்வர் கேட்லாக்கு, AWS ஆட்டோ ஸ்கேலிங்கு, சிஸ்டம் மேனேஜரு, அதுக்கப்புறம் மேனேஜரி சர்வீஸு. இதை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒன்றும் இல்லை. அது மேனேஜ் பண்ணுறது இதில் வந்து நம்ம இந்த டூல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், இது உங்கள் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, இனிதான் முக்கியமான இது கைஸ்.
ஏன்னா நம்ம டொமைன் யூஸ் பண்ணி வர்றதுன்னா நம்ம டொமைன்ல ஒரு ஏரியா தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணணுமோ, இல்லை அதை சப்போர்ட் பண்ணி ஏதாவது இருக்குன்னா அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து சர்வரில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐஓடி கேரு, ஐஓடி டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஐஓடி அனாலிசிஸு, அமேசான் ஃப்ரீ, ஆர்டிஓஎஸ், அந்த மாதிரியான இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, க்ளவுடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் சர்வீசஸ். அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்ளிகேஷன்ஸ்னா வெப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக என்னென்ன இது தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷனு, சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ சர்வீசஸ்ஸு, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ்ஸு, சிம்பிள் குயிக் சர்வீசஸ்ஸு. இதெல்லாம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இதில் லான்ச் பண்ணிக்கலாம். வெப் அதாவது சர்வர் சைடில் லான்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இதெல்லாம். இது நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்கள் கோட்லேயே ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உங்களோட எஸ்கியூஎல் இருக்குல்ல, அதாவது எஸ்கியூஎல் உங்கள் டேட்டா பேஸ் இருக்குல்ல, உங்கள் டேட்டா பேஸ்லையும் இந்த இடத்துல வந்து சம் சேஞ்சஸ் யூஸ் பண்ணுவீங்க இந்த இதை யூஸ் பண்ணி. ஏன்னா இது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க, இது வந்து ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும். உங்கள் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான ஹெல்ப்பும் இதில் இருக்க இந்த இதுவுமே தரும். இதில் இருக்க இந்த 5 இது தரும். 5th ஒன் வந்து எலாஸ்டிக் கோடு. இது எலாஸ்டிக் டிரான்ஸ்கோடர். இது வந்து அதில் ஒரு டூல் தான். எஸ், இனி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்குமே நான் சொல்லிட்டேன் கைஸ், என்னென்னா ஒரு க்ளவுடுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு ஒரு செகண்ட் அதை ஃபஸ்ட்டு இதை கொண்டு போயிடுறேன். ஒரு க்ளவுடுக்கு முக்கியமான விஷயமே, நீங்கள் ஒரு க்ளவுடை செட்டப் பண்ண போகிறீங்கன்னா இந்த 5 விஷயம் முக்கியமான விஷயம். கம்ப்யூட்டிங், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டேட்டா பேஸ், அதுக்கான டேட்டா பேஸ் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணி அதை வந்து நீங்கள் அதுக்கான அனாலிசிஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்கள் ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் கொடுத்து அவங்க அதை வெரிஃபை பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த 5 விஷயம் தான் ஒரு டேட்டா வந்து நீங்கள் டேட்டா பேஸை பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் பண்ண போகிறீங்க, ஒரு க்ளவுடில் வந்து பண்ண போகிறீங்க. இதில் தான் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது, இந்த இன்டர்நெட் அதாவது மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து அதோட முடிஞ்சுது. ஒரு க்ளவுடாக செட்டப் பண்ணுறதுக்கான டூல்ஸ். இப்போ வந்து இது வரைக்கும் சொன்னதுன்னா இப்போலாம் A2D PC வெப்லாம் தெரியுமில்ல, யூடியூப்ல A2D பார்ப்பீங்களே, அவங்க வந்து உங்கள் பிசி பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுங்க, இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணுங்க, இந்த ரேம் யூஸ் பண்ணுங்க, இந்த SD கார்டு வாங்கி போடுங்க, இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கி போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம். இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு செட்டப் பண்ணணும். நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஓஎஸ் போடுற மாதிரி அதுலேயும் ஓஎஸ் போடணும். ஒரு நெட்வொர்க்கையும் நீங்கள் அதிலே பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் அதில் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான இது யூஸ் பண்ணிட்டுனா நீங்கள் வந்து இதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்ளிகேஷன் சர்வீசஸ். அதுவும் வந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷன் பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதான். இப்போ தான் வந்து டெப்ளாய்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்களோ, வெப் அப்ளிகேஷன் இல்லை எந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் அது இதில் வந்து நீங்கள் அமேசான் க்ளவுட் சர்வீஸ் மூலமா டெப்ளாய் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் அமேசான் க்ளவுடில் நம்ம ஹோஸ்ட் பண்ணணும், நம்ம இதுலேயே சாதாரண ஹோஸ்டிங் பண்ணிட்டு போனால் பத்தாதா அப்படின்றத ஏதாவது கேட்டிங்கன்னா, க்ளவுடில் ஏன் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி க்ளவுடில் 2 விதமான ஹோஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியே க்ளவுட்லேருந்து எடுத்துட்டு நீங்கள் உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணீங்க, ஒரு IP அட்ரஸில் ரன் ஆகும்ல, அந்த மாதிரி ரன் பண்ணுவீங்க. இல்லைன்னா க்ளவுடு கிட்ட நான் இதுதான் என்னோட இது ப்ராடக்ட்டு, இதுதான் நீ ஒன்றுதுலேயே ரன் பண்ணிக்கோ, உன்னோட இதில் ரன் பண்ணிக்கோ, இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. இந்த 2 இது நீங்கள் இதில் க்ளவுடில் பண்ணுவீங்க. இதில் எது சீப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நம்மளே செட்டப் பண்ணி நம்மளே ஹோஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கிறது தான் சீப். அந்த க்ளவுடு கிட்ட கொடுத்து நம்ம ரெடி பண்ணோம்னா அது வந்து காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கான டூல்ஸ் தான் இந்த AWS க்ளவுட் ட்ரைலு, அமேசான் க்ளவுட் வாட்ச்சு, AWS க்ளவுட் HSM இதெல்லாம். அதுக்கப்புறம் டெவலப்பர் டூல்ஸு. இவங்க வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுறாங்க கைஸ்.
இப்போ டெவலப்பர் டூல்ஸ்னால் நீங்கள் வந்து யோசிக்கணும் பெருசாக. டெவலப்பர் டூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு டெவலப்பராக, வெப் டெவலப்பராகவோ இல்லை ஒரு ஆப் டெவலப்பராகவோ இல்லை ஒரு பிளாக் செயின் கோடராகவோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்காக ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பிச்சப்போ நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோமோ அதுக்கு பேஸ் பண்ண டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நம்ம பைத்தான் கற்றுக்கிறோம் அப்படின்னோம்னா பைத்தானுக்கான டூல் ஐடியலி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரு டெவலப்பராக இருந்தோம்னா அந்த டெவலப்பருக்கு கிளவுடு ப்ரொவைட் பண்ணுற டூல்ஸ், நீங்கள் க்ளவுட்லேயே உட்காந்து கோடிங் பண்ணலாம். அந்த கிளவுடு என்னென்ன டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னா கிளவுடு ஸ்டாரு, கோடு ஸ்டாரு, கோடு கமிட்டு, கோடு பில்டு, கோடு டிப்ளாயி, கோடு பைப்லைனு, கிளவுடு 9, இந்த மாதிரியான 6 டூல்ஸ் வந்து கிளவுடே ப்ரொவைட் பண்ணுது. ஓகே ஓகே, இதில் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக கோட் ரைட் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம், பில்டு பண்ணிக்கலாம், அத்தென்டிகேஷன் ரெடி பண்ணலாம். அதுலேயே நீங்கள் வந்து இந்த கிளவுடு பைப்லைன்லாம் யூஸ் பண்ணி டிப்ளாய் கூட பண்ணிக்கலாம். இவங்க நிறையா சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் 60% ஆஃப் கிளவுட் பிளாட்ஃபார்மோட ஷேர் வந்து AWS ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா அவங்க இந்த அளவு கூட கொடுக்கலன்னா அவங்க எப்படி அதை அவ்வளோ பெரிய ஷேரை ஹோல்டு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இந்த அளவுக்காக அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். அடுத்ததுதான் கைஸ், இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது என்னன்னா டூல்ஸு, கிளவுடில் இருக்க டூல்ஸு. நம்ம வந்து கிளவுடு செட்டப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கான கிளவுட் செட்டப் பண்ணால் 5 முக்கியமான விஷயங்கள் வேணும். என்னென்னு பார்த்தாச்சு, கம்ப்யூட்டிங்கு, ஸ்டோரேஜு, அதுக்கப்புறம் டேட்டா பேஸு, செக்யூரு, அனாலிசிஸு. இந்த முக்கியமான 5 விஷயம் செட்டப் பண்ணுறதுக்கான 5 விஷயங்கள் பார்த்தாச்சு. அதை செட்டப் பண்ணுறதுக்கான என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த செட்டப் பண்ணுறதுக்கான டூல்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ண போகிற டூல்ஸ், அதாவது இப்போ ஒரு டெவலப்பராக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக டூல்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் விஷுவல் ஸ்டுடியோ இருக்கா, அப்போ கிளவுடில் இருக்க சிஸ்டத்தில் கோட் ஸ்டாரு, கோட் கமிட்டு, அந்த மாதிரியான ஆப்ஸ் வச்சுருப்பீங்க. நீ அடுத்தது மொபைல் சர்வீஸு. இப்போ நீங்கள் மொபைலுக்காக ஏதாவது ஒரு இது ரெடி பண்ணுறீங்க, ஒரு ஆப் ரெடி பண்ணுறீங்க, அதை எனக்கு டெப்ளை பண்ணணும் கிளவுடில் அப்படின்னா அதுக்கும் கிளவுடு ப்ரொவைட் பண்ணுறான். மொபைல் ஹப்பு, காக்னிசைன்ட்டு, அதுக்கப்புறம் டிவைஸ் ஃபார்மரு, AWS ஆப் சிங்க்கு, அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறான். இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்குது காய்ஸ். இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது நீங்கள் எடுத்தோன்னு இதில் ஏதோ ஒன்று பிக்கப் பண்ணி போட்டுறக்கூடாது. உங்களோட இது யூஸ் கேஸ் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுலேருந்து ஒன்று கரெக்டாக பார்த்து எடுத்து போட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் சொன்ன 4மே வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கானது. அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். பட் ஆனால் பின்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அடுத்தது டெஸ்க்டாப் ஆப் ஸ்ட்ரீமிங்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நீங்கள் மற்ற நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆப் ரெடி பண்ணிங்கன்னா அதே இதில் டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஒர்க் ஸ்பேஸு, ஆப் ஸ்ட்ரீமு, அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பானுங்க. இது என்னன்னா உங்களால் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதாங்க முக்கியமானது. ஏன்னா 2019 லாஸ்ட்டாக ஒரு அப்டேட்டு எதுக்காக தான், ஏன்னா அவங்க வந்து அப்பயே கணிச்சிட்டாங்க. ஏன்னா இனி வர வேர்ல்டு எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக அவங்க நீங்கள் ஏதாவது ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்க, ஒரு AI மாடலோ, இல்லை நானே ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இதில் அப்லோட் பண்ணணும், இல்லை நானே ஒரு AI பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இல்லை அது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து AWSல அப்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த லெக்ஸு, போலி, ரிகாக்னைசேஷன், அதுக்கப்புறமேட்டு சேஜ் மேக்கரு, டிரான்ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டு, இந்த மாதிரியான நிறைய டூல்ஸ்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து AWS எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீசெண்டாக கூட கோர்ஸ் போயிட்டு இருக்கு. நான் ஐ திங்க் லிங்க்டின்ல தான் பார்த்தேன்னு நினச்சிக்கோங்க. லிங்க்டின்ல தான் பார்த்தேன். இந்த AWSல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லான்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அஃபிஷியல் AWS இவங்களே வந்து வீக்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. If someone is interested, go and see this classes. நீங்கள் அஃபிஷியல் AWSன்னு சர்ச் பண்ணிங்கனாலே அதுலேயே வரும். இல்லை அதில் இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்தீங்கனாலே புரியும். அவ்வளோதான் கைஸ் AWS. ஆனால் இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது கைஸ். இதில் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் ஸ்ட்ரீமிங் ஆப்னு பார்த்தோமா, இதை வந்து AR/VR இருக்குது. ஆனால் AWSல இருக்க ஒரு
ப்ராப்ளம் தான் மீன்ஸ் ஏடபிள்யூஎஸ்காரன் வந்து ஏஆர்விஆருக்கு கொடுத்துருக்கான். மித்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏஆர்விஆருக்குலாம் கம்மி, ரொம்ப இருக்கவே இருக்காத பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஆனால் ஏடபிள்யூஎஸ்காரன் கொடுத்துருக்கான். அது வரைக்கும் நீங்கள் ஏஆர்விஆருக்கு சந்தோஷப்படலாம். ஒரே ஒரு விஷயம் கொடுத்துருக்கா, சாமுராய்ன்ற மாதிரியானது. அதுக்கப்புறம் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், கஸ்டமர் நீங்கள் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நிறைய கொடுத்துருக்கான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கான். கேமிங்க்கு கொடுத்துருக்கான். முக்கியமாக கேமிங்க்கு கேம் லிஃப்ட் அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். ஏடபிள்யூஎஸ் வச்சு நான் இப்போ சொன்னதை வரைக்கும் வச்சு ஏடபிள்யூஎஸ் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏடபிள்யூஎஸ் வச்சு ஓகே, நானே சொல்கிறேன். ஏடபிள்யூஎஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேரிங் பிளாட்ஃபார்மாக, ஒரு மீடியாவாக நீங்கள் அதிலே பில்ட் பண்ண வைக்க முடியும் ஏடபிள்யூஎஸில். அதுக்கப்புறம் அதிலே ஸ்டோரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு டெவலப்பருக்கு ரொம்ப இதாக இருக்கும். சர்ச் இன்ஜினை நீங்கள் இதிலேயே பில்ட் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் என்னென்ன கம்பெனிஸ் யூஸ் பண்ணுதுன்னு தெரியுமா கைஸ்? மார்க்கெட்டில் 60% ஷேர் யூஸ் வச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது, என்னென்ன கம்பெனி யூஸ் பண்ணுதுன்னு கூட தெரியணும். இந்த இன்ஸ்டாகிராமு, சாம்சங்கு, இந்த பிரிண்டெஸ்ட்லாம் நீங்கள் கூகுளில் குரோம்லேயே போயிட்டு நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க, வால்பேப்பர் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அந்த பிரிண்டெஸ்ட்ன்ற கம்பெனி தான் வரும். அந்த கம்பெனியே வந்து ஏடபிள்யூஎஸோட இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ராப் பாக்ஸு, டாக் பாக்ஸு, பிளேஃபிஷ்ஷு அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் அவங்கலாம் ஏடபிள்யூஎஸோட இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே எஸ். ஏடபிள்யூஎஸ்ல வந்து இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன். ஏடபிள்யூஎஸ்ல வந்து டிஸ்அட்வான்டேஜே இல்லைன்னா இருக்கு. ஏடபிள்யூஎஸ்ல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து என்ன பண்ணுன்னா, இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இதோட பேமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஏன்னா இதில் பேமெண்ட் வந்து ஆட்டோ பேமெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்னா டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆட்டோ பேமெண்ட் நீங்கள் சப்போஸ் கேன்சல் பண்ணாமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரேடியாக உங்கள் தெரியாமல் ஒரு கைப்பட்டு ஒரு ஒரு பட்டன் ஆன் ஆனால் கூட போதும், ஒரு டூலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியான இது பண்ணிடுவது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறாங்க ஏடபிள்யூஎஸில். டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. அட்வான்டேஜ் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஏடபிள்யூஎஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் அவங்களே நிறைய டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்கும். காஸ்ட் எஃபிஷியன்ட் மித்த கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ வேறு எதாவது பண்ணுறீங்கன்னா அதில் இது பண்ணிக்கலாம். லிமிட்லெஸ் கேப்பபிலிட்டிஸ், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போனால் அது இது பண்ணிகிட்டே இருக்கும். ஆஃபர் ஹைப்ரிட் கேப்பபிலிட்டிஸ், நீங்கள் மித்த க்ளவுட் பிளாட்ஃபார்மோட கூட இது இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்குது க்ளவுடு. ஓகே எஸ், இவ்வளோதான். இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? புரியுதா கைஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ ஏடபிள்யூஎஸ் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அஃபிஷியல் ஏடபிள்யூஎஸ் வெப்சைட்டை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு மட்டும் வேணும். அதாவது கிரெடிட் கார்டு, விசா கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக ஏடபிள்யூஎஸை வந்து லாகின் பண்ணி படிக்கலாம். ஆனால் ஏடபிள்யூஎஸ் முக்கியமாக வந்து லாகின் பண்ணுறது விஷயம் இல்லை. ஏடபிள்யூஎஸ் லாகின் பண்ணி படிச்சிங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. முக்கியமாக போய் ஒரு 1500 பே பண்ணி ஒரு டம்மி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட்டு. அதில் கிரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏடபிள்யூஎஸ் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ன்றது மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து கேட்கக்கூடிய இது. ஒரு க்ளவுட் இன்ஜினியருக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான டூல். க்ளவுட் இன்ஜினியருக்கு ஏடபிள்யூஎஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, க்ளவுடை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மட்டும் இல்லை, நிறைய டூல் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு முக்கியமான டூல். ஓகே கைஸ், தேங்க்யூ. Okay, that was good. So any comments? Hello, is my audio reachable? கேக்குதா பேசுறது? கேக்குதுண்ணா. ஓகே.
or anyone having any comments to say or mention? Okay, then no worries. So Hi everyone. yeah, Ramananas here. He will speak. He will take out the session. Hi Adityan. செகண்ட் இயர் தானே? ஆமாண்ணா. செஷன் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் அதில் கன்சர்ன் இருக்கு. என்னன்னா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் உன்ட்டு இருக்கா? ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கியா? இப்போதானே அதுக்கு ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு என்னன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு பிக் டாபிக். அது ஒரு சின்னது கிடையாது. அது வந்து தேர்ட் இயர்ஸ் ஏதாச்சும் எடுத்து பேசிடணும்னு நான் நினைக்கிறேன். தேர்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ்ல வந்து போற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஏதாச்சும் ஒரு சப்டில் டாபிக் எடுத்துக்கணும். பட் ஆதித்யன் பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணா எனக்கு வந்து நான் செகண்ட் இயர்ல இருந்தப்ப பார்த்தாக்கா எனக்கு வந்து EC2 மட்டும்தான் எனக்கு தெரியும். அது தவிர எந்த சர்வீஸ் இருக்கும் எனக்கு தெரியாது. லிமிட்டடாக தான் எனக்கு தெரியும். பட் அவன் கெயின் பண்ண நாலேஜ், அதாவது நிறைய லேர்ன் பண்ணா, பட் டீட்டெயில்டாக பார்க்கும்போது அதில் நிறையா ஃப்ளாஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் திரும்ப அவன் சொன்னதை வந்து நான் இன்னொருக்கா வாக் த்ரூ போகணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா சில கம்பெனிஸ் வந்து இப்போ வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஓன் ஸ்பேஸ்ல நம்ம வந்து மிஷின்ஸ் வச்சிருப்போம். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எனக்கு 2 core CPU 4 GB RAM அண்ட் 50 GB ஆஃப் ஸ்டோரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம மிஷின் செட்டப் பண்ணி மிஷினுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ சாதாரணமாக 3 core CPU 4 GB ஆஃப் RAM அண்ட் 50 GB அல்லது 128 GB வச்சுக்கலாம். 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படி ஒரு மிஷின் நம்ம செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மிஷினுக்கு வந்து ஒரு 25,000 அந்த மாதிரி ஆகும். பட் த திங் இஸ் அதுக்கு வந்து 24/7 எலக்ட்ரிசிட்டி வந்து கான்ஸ்டன்டாக சப்ளை இருக்கணும். யூபிஎஸ் அன்இன்டர்பிரட்டடாக இருக்கணும். அதை தாண்டி வந்து இன்டர்நெட் வந்து அதே மாதிரி 24/7 இருக்கணும். ஃபெயில் ஓவர் இன்டர்நெட் இருக்கணும். அதாவது ஒரு இன்டர்நெட் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இன்டர்நெட் கொடுக்குற மாதிரி லோட் பேலன்சஸ் இருக்கணும். ஸோ அதாவது இன்டர்நெட்ல வந்து ஒரு மெயினான விஷயம்னா ஸ்டாட்டிக் ஐபி இருக்கணும். ஸ்டாட்டிக் ஐபினா என்னன்னா, நம்ம இன்டர்நெட் உலகத்துல நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம ஒரு சர்வர்னா அந்த சர்வர் வந்து ஒரே இடத்துல இருக்கணும். அப்பதான் வந்து அந்த இடத்துல இருந்து ஓகே இந்த வெப்சைட் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் ஐபி. அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஐபி நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறதுனா ஆல்மோஸ்ட் இயர்லி 6,000 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். பிஎஸ்என்எல் அந்த அளவுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கட்டி ஸ்டாட்டிக் ஐபி வாங்கணும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இயர்லி 50,000 வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு நான் சொன்ன கான்ஃபிகரேஷன் சர்வருக்கு. ஆனா இதுவே வந்து நம்ம கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இயர்லி வந்து ஒரு 15,000 அந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ரீசன் என்ன அப்படின்னாக்கா நம்ம கேன்சல் பண்ணோம்னா அந்த சர்வர் வந்து அதோட முடிஞ்சு நமக்கு அது வராது. ஆனா இங்க வந்து நம்ம சர்வர் வேணாம்னு முடிவு பண்ணோம்னா அந்த ஹார்ட்வேர் நம்ம கிட்ட இருக்கு, நம்மளோட ஹார்ட்வேர் தான். மோர் தென் 5 years எல்லாம் போற மாதிரி இருந்துச்சாக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு மொத்தமா நமக்கு செட்டப்பே வந்து 50,000 பர் இயர். ஐ மீன் இனிஷியல் காஸ்ட் 50,000 ஆகும். அதுக்கு மேல எவ்ரி இயர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 வரைக்கும் இல்ல 10,000 ஆகும்னு வச்சுக்கோங்க. 6,000 ஃபார் ஸ்டாட்டிக் ஐபி இன்டர்நெட் ரெண்டு சேர்த்தி. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு லெட்ஸ் சே மந்த்லி 2,000 அந்த மாதிரி வச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி ஏடபிள்யூஎஸோட நம்ம ஓன் டேட்டா சென்டருக்கு வந்து ஆகிற காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை லாங் டேர்ம்க்கு வந்து ஸ்கேல் அப் பண்ணுறது, இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுனாக்கும் நம்ம ஒரு இன்ஜினியர் வச்சு செக் பண்ணி தான் மாற்றணும். ஸோ அந்த மாதிரியான ஃபெயில் ஓவர் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் தான் பிரச்சனை. இதில் ஏடபிள்யூஎஸ்குள்ள போகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஏடபிள்யூஎஸ்ல எஸ்எல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். 99.9% அப்டைம் கண்டிப்பா இருக்கும். உங்க சர்வர் கிராஷ் ஆகாம ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இப்போ 99.9%நாலுமே ரொம்ப அதிகமாலாம் இல்லை. வருஷத்துக்கு 8.75 மணி நேரம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா 99.9%. ரீசெண்டாலாம் ஏடபிள்யூஎஸ் அவுட்டேஜ் பார்த்தோம், கிளவுட்ஃபேர் அவுட்டேஜ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து 99.9% எஸ்எல்ஏ கொடுக்குறவங்க தான். பட் அந்த 8 மணி நேரம் தான் வருஷத்துக்கு அப்படின்னாக்கா அதுக்குள்ளதான் அவங்களோட அவுட்டேஜ் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அது வந்து ஒரு சர்வீஸ்க்கு. ஆனா இவங்க எல்லா சர்வீஸ்க்குமே சேர்த்து எப்பயாச்சும் ஒருக்காத இந்த மாதிரி அவுட்டேஜ் வருது. ஸோ இந்த ஒரு எஸ்எல்ஏக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் அஜூர் மாதிரியான சர்வீஸஸ்ட்ட போறோம். வேற ரீசன் எதுவும் கிடையாது. அதே இடத்துல வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னாக்கா ஓன் டேட்டா சென்டர் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு வந்து அதுக்கு நோன் பர்சன் இன்ஜினியர்ஸை வச்சு மேனேஜ் பண்றது, அதுக்கான ஸ்பேஸ் ரெண்டல் எடுத்து நம்ம பண்றது, கூலிங் சிஸ்டம் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி நமக்கு பிசினஸ் எதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செட்டப் பண்றத தாண்டி எனக்கு நான் வந்து அதிகமாக கூட பே பண்ணிடுறேன், ஆனா எனக்கு வந்து வேலை ஆகணும், அதுதான் எங்க மெயின். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் அவங்கள்ட்ட வந்து க்ரோர்ஸ் கணக்கில் அமௌண்ட் இருக்கும். ஆனா
ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தே வில் பி லூசிங் இன் சேம் க்ரோர்ஸ், அதே க்ரோர்ஸ் வந்து அவங்க லூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மணி நேரம் அவுட்டேஜ்னால வந்து அவங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் லாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 1 மணி நேரம் அவுட்டேஜ் வராம இருக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இயர்லி வந்து அவங்க 50 lakhs பே பண்றது யோசிக்க மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா வந்து இப்போ 8 மணி நேரம் அவுட்டேஜ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு 8 crores லாஸ் ஆயிரும். ஆனா வந்து அது ரொம்ப ரேர் லெவல்ல தான் நடக்குது. இதுவே நம்ம ஓன் சிஸ்டம் வச்சிருந்தோம்னா நமக்கு 8 மணி நேரம்லாம் இல்ல, கண்டிப்பா வந்து வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு 24 hours வைக்கும் அவுட்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்க அவுட்டேஜ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணா 24 crores பெருசா, இல்ல நம்ம இங்க வந்து 50 lakhs வந்து வருஷத்துக்கு பாக்குறோம் இது பெருசா. சோ அதனால வந்து பிசினஸ் வந்து வேற பக்கம் அவங்க ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக அவங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரொவைடர்ஸ்ட போறாங்க. ஸோ AWS இஸ் நாட் அ கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். கிளவுட்ஸ் வந்து எப்படின்னா தே ஆர் அ கிளவுட் ப்ரொவைடர். அவங்களுக்கு கிட்ட வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீசஸ் இருக்கு. அது நமக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அந்த EC2 நம்ம பார்த்தோம். EC2னா ஆதித்யன் சொன்ன மாதிரி RAM அண்ட் CPU தான் EC2. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப் வந்து எதெல்லாம் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதோட பவரை, CPU, RAM, ஸ்டோரேஜ். CPU ரேமும் வந்து EC2 எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற பேர்ல வரும். அந்த ஸ்டோரேஜ் அந்த இத்தனை GB வேணும்னு சொல்றோம்ல, அந்த ஸ்டோரேஜ் வந்து உங்க லேப்டாப்ல உங்களுடைய பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம எடுத்து பார்க்கவே மாட்டோம். மேபி இயர்லி ஒன்ஸ் எடுத்து பார்ப்போம். பட் அதை வந்து சில சமயம் நம்ம பார்க்கவும் மாட்டோம். அந்த மாதிரியான ரொம்ப ஓல்டு போட்டோஸ் அல்லது ஓல்டு ஸ்டோரேஜ் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து எடுக்கவே மாட்டேன். ரொம்ப ரேர். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, என்னோட சர்வர் ஃபுல் சர்வர் இருக்கு, நான் டெய்லி பேக்கப் எடுக்கிறேன். டெய்லி எடுக்கக்கூடிய பேக்கப் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை, ஆனால் அது பேக்கப் பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம், அர்கேவ்ல வைக்கிறோம். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிளேசியர்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அதில் நம்ம வச்சிருப்போம். அது வந்து ரைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா, ரீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால வந்து அது வந்து நமக்கு கொஞ்சம் காசு கம்மியாக கிடைக்கும் கிளேசியர். ஆனால் அதை தாண்டி ஸ்டோரேஜ்க்கு என்னமோன்னு சொன்னானே, EBS நினைக்கிறேன். EBS-ஆ அதுக்கு அது ஸ்டோரேஜ்க்கு ஒரு நேம் இருந்துச்சு, அது என்னது PPT-ல இருந்துச்சு. தேர்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இருந்துச்சு. EBS Amazon Storage Gateway. இல்ல EBS எலாஸ்டிக் பீன் ஸ்டாக். ஸோ இல்ல EBS எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கா, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய சர்வருக்கு, இப்போ நம்ம லேப்டாப்புக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம், அதை வந்து ஸ்டோரேஜ் 2 TB அப்டேட் பண்றோம். அந்த ரன் டைம்ல வந்து ரெகுலரா யூஸ் ஆகுது பாத்தீங்களா, அந்த லேப்டாப் ஒர்க் ஆகும்போது அந்த ஸ்டோரேஜ் கான்ஸ்டன்டா ரீட் அண்ட் ரைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் தான் இந்த EBS ஸ்டோரேஜ். அதை தாண்டி S3 பக்கெட்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. S3 பக்கெட் என்னன்னா நம்ம பைனரி டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இமேஜ், வீடியோஸ், PDFs, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ற ஜிப் ஃபைல்ஸ், இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம S3 பக்கெட் யூஸ் பண்ணுவோம். இவங்கள ஸ்டோர் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம இப்போ உதாரணம் சொல்றேன், ரன் டைம் ஸ்டோரேஜ்க்கும் S3 பக்கெட்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒன்னும் இல்லை, என் சர்வரை ஹேக் பண்ணிட்டாங்க, சர்வர் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த ரன் டைமுக்கு ஸ்டோரேஜ் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல, பெரிய பிரச்சனை. அப்போ டெம்பரரி டேட்டா மட்டும் தான் வந்து ரன் டைம் வச்சிருக்குமே தவிர இந்த போட்டோஸ், வீடியோஸ் மாதிரியான அசெட் ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் S3 பக்கெட்ல வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது தனியா சேஃபா இருக்கும். இதே நேரத்தில் AWS-ல thousands ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா எல்லா சர்வீஸுமே, இப்போ வந்து எனக்கு RDS வேணும், ரிலேஷன் டேட்டாபேஸ் சிஸ்டம் வேணும், DynamoDB எனக்கு வேணும், அதே மாதிரி எனக்கு என்ன சொல்றது, ஒரு WordPress சைட் வேணும், எனக்கு வந்து கேஷிங் சர்வர் வேணும், DNS, இது எல்லாமே நான் நினைச்சேன்னா ஒரு EC2 ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்னால் போட்டு எல்லாத்தையும் ரன் பண்ண முடியும். பட் த ரீசன் இஸ், ஒன்னு கிராஷ் ஆனா இட் வில் பி டாமினோ எஃபெக்ட். ஒன்னுக்கு அடுத்து ஒன்னு, அதுக்கு அடுத்து அது, இது ஒன்னு கிராஷ் ஆயிடுச்சுனாலே the whole system will go out. இப்போ உங்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்கு? ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்தீங்களா எனக்கு தெரியல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்போ கடைசியா ரிலீஸ் ஆனப்போ நெட்ஃபிளிக்ஸ் சர்வர்ஸ் வென்ட் டவுன். ஆனா நெட்ஃபிளிக்ஸோட சர்வர்ஸ் வென்ட் டவுன்னாலும் நெட்ஃபிளிக்ஸோடைய அவங்களோட ஆக்சுவல் வெப்சைட் இருக்குல்ல, அது டவுன் ஆயிருக்காது. ரீசன் என்ன அப்படின்னாக்கா அவங்களோட வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வர் மட்டும்தான் ஓவர் டவுன் ஆனதுனால டவுன் ஆயிருக்கும். மற்றபடி மற்ற இப்போ நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், லாகினா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ல இருந்திருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா ஒவ்வொரு சர்வீஸையுமே தனித்தனியா வச்சிருப்பாங்க. இப்போ நோட்டிபிகேஷன் வேணுமா, அதுக்கு வந்து அமேசானோட SNS நோட்டிபிகேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு லைனா ஒரே இடத்த 1000 இமெயில்ஸ் ட்ரிகர் பண்ணாம ஒரு கியூல வச்சுக்குவாங்க. SQS அமேசான் கியூ சர்வீஸ் ஒன்று இருக்கு, SQS கியூல வச்சுக்குவாங்க. இந்த இமெயில் முடிச்சுக்கமா அடுத்த இமெயில் ஆரம்பிக்கிறேன், இந்த இமெயில் முடிச்சுக்கமா அடுத்த இமெயில், அந்த மாதிரி வந்து ஒரு கியூ செட்டப் பண்ணி அது இப்போ அப்போ அந்த கியூ டவுன் ஆச்சுனாக்கா அந்த இமெயில்ஸ் மட்டும் போகாது, ஆனால் சைட்ஸ் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து வீடியோஸ்
ஸ்ட்ரீமிங்க்கு அதுக்கு தனியா வந்து சர்வீஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து அமேசான்ல thousands ஆஃப் சர்வீஸ் இருக்கு. ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன யூஸ் கேசஸ்க்காக செய்யப்பட்டது. அதுல வந்து ஒரு 40 சர்வீஸ் அல்லது வந்து ஒரு 20 சர்வீஸ் அந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஒரு அப்ளிகேஷனை பிரிச்சு 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 வச்சோம் அப்படின்னா AWS எப்படி 99.9% SLA கொடுக்குறானோ அதே மாதிரி நம்மளாலேயும் நம்ம சர்வீஸ்க்கு நம்மளோட இப்ப நெட்ஃபிளிக்ஸ் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நெட்ஃபிளிக்ஸுமே AWS தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் வச்சிருந்தாங்க, அவங்களா டேட்டா சென்டர் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு AWSக்கு மைக்ரேட் பண்ணி இப்போ AWS நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்காங்க. பட் AWSக்கு நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து அவங்க டைப் வச்சிருக்கனால நெட்ஃபிளிக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி தே வில் கெட் a low bill, பட் அவங்களோட பில்லும் ஹியூஜா தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்றதுனால. ஸோ இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, ஸ்டோரேஜ் பக்கெட் சொன்னா ஒரு ஸ்டோரேஜ் பக்கெட் ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. தே வில் ஹேவ் ரெப்ளிகாஸ் 9-10 பக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் ரீஜியன் வைஸ் வச்சிருப்பாங்க. இந்தியாவில் ஒரு 10 பக்கெட்னா அந்த ஸ்டோரேஜ் தான். ஸோ இந்தியாவில் ஒரு 10 S3 பக்கெட் எல்லாமே ரெப்ளிகாஸா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. அப்போ வந்து சிடிஎன் சொல்லுவாங்க, கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு அந்த சிடிஎன் சர்வீஸ்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா நியரஸ்ட் சர்வர்ல இருந்து எடுத்து டக்குன்னு சர்வ் பண்ணுங்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ AWS இஸ் பேசிக்கலி ஒரு சர்வர், ஒரு மிஷின், அவ்வளவுதான். பட் a bunch of services, they are a cloud service provider. ஓகேவா? ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்றதுனால ஈஸியா நம்ம எப்படி சொல்றது, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா SLA அப்டைம் கொடுக்க முடியும். அதுதான் அங்க மெயினா நம்ம யூஸ் பண்றது. இன்னொன்னு செக்யூரிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் இருந்துச்சு. அந்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா மெயினான விஷயங்கள் 2 இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து IAMன்னு ஒன்று இருந்துச்சு. IAMனா AWSக்குள்ளார எந்தெந்த யூசருக்கு எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு. உதாரணத்துக்கு S3 பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பக்கெட் வந்து எனக்கு வந்து 2 சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். அதே அதுல ஒரு சாஃப்ட்வேருக்கு மட்டும் அந்த பக்கெட் ஆக்சஸ் இருக்கு, இன்னொரு சாஃப்ட்வேருக்கு பக்கெட் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா அந்த S3 பக்கெட்ல ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணி அது இந்த சர்வருக்கு மட்டும் தான் ஆக்சஸ் போடுறேன் அப்படின்னா அந்த சர்வர்ல வந்து மட்டும் தான் அந்த S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு இதுல அந்த ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து IAMங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் கண்ட்ரோல் மட்டும். அது வந்து வேற எந்த செக்யூரிட்டி கிடையாது. யாருக்கு எவ்வளவு ஆக்சஸ் இருக்கு. அதே மாதிரி நான் எனக்கு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க என் கம்பெனில அப்படின்னா, நான் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு பில்லிங்ஸ் தவிர எல்லாத்துக்குமே நான் ஆக்சஸ் கொடுத்துருப்பேன். கிளவுட்ஸ், இது பக்கெட்ஸ் கிரியேட் பண்றது, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களால ஆக்சஸ் கொடுத்தா அது எல்லாத்தையுமே அவங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா பில்ஸ் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறது அவங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வந்து நான் பில்லிங்ஸ் மட்டும் நான் கொடுப்பேன், கிளவுட்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஒரு தனியாக IAM யூஸ் கிரியேட் பண்ணுவேன். அதனால வந்து அவங்க வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து என் சர்வர்ஸ் வந்து கிராஷ் பண்றதை எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி AWS பொறுத்த வரைக்கும் அதுல வந்து பட்ஜெட்ஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கிரெடிட் கார்டு தேவையில்லை, சாதாரண டெபிட் கார்டு இருந்தால் போதும். ஆனால் வந்து ரூபே செட் ஆகாது, விசா மாஸ்டர் கார்டு வச்சு நம்ம அதில் சைன் அப் பண்ணோம்னா ஜஸ்ட் ₹2 சார்ஜ் ஆகும். 1 வீக் கழித்து அந்த ₹2 ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேவா? பட் அது உள்ள போனதுக்கு அப்புறமா உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பட்ஜெட்ஸ்ல போய் நம்ம பட்ஜெட் செட் பண்றோம். எனக்கு $0 தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம்னா அந்த டாலருக்கு மேல வந்து ஆச்சுனாக்கா அந்த சர்வீஸ் அதுவே ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஆனா நான் பட்ஜெட் வச்சது கிடையாது. இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் 3 AWS அக்கௌண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து 1 இயர் வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பான், இவ்வளவு யூசேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கௌண்ட் எனக்கு ஃப்ரீ ட்ரையல் முடிச்சோன்னா அடுத்த அக்கௌண்ட் நான் போயிடுவேன். இல்லையா நான் அந்த அக்கௌண்ட்ல வந்து பட்ஜெட் தாண்டி நான் யூஸ் பண்ணிருப்பேன், எனக்கு பில்லு வந்து ஒரு ₹200 ₹300 அந்த மாதிரி தான் வரும். அந்த ₹200 ₹300 பில்லு வந்துச்சு அப்படின்னாக்கா நான் கட்டுறேன்னு பார்ப்பான். அதை நான் கட்டல அப்படின்னாக்கா அவன் சர்வீஸ் எல்லாத்தையும் அவனே ஸ்டாப் பண்ணிடுவான். பில்லை கட்டுமா, அதுல இருந்து 1 வருஷம் பார்ப்பான். நான் பில்லையும் கட்டலாம், அக்கௌண்ட் அவனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு 3 பில் ஆயிருக்கு. 3 பில்லுமே நான் கட்டவே இல்லை. அது வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் அடுத்த அக்கௌண்ட்ல இருக்கிறேன் நான், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதனால நீங்க பெருசா வரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. அது நேரத்துல ஆட்டோ பேமெண்ட் வந்து அதுல இனிஷியலா நம்ம கொடுக்கக்கூடிய கார்டு வந்து வெரிஃபிகேஷனுக்காக தான். அந்த வெரிஃபிகேஷன் கார்டு வந்து ஆட்டோ பேமெண்ட் கிடையாது. அதுக்குள்ள போய் நம்ம தனியா செட்டப் பண்ணது ஆட்டோ பேமெண்ட். ஆட்டோ பேமெண்ட் செட் பண்ணா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் காசு எடுத்துவான். ஆனா பட் நம்ம செட் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டான். ஸோ அதுல வந்து இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி செக்யூரிட்டியில இன்னொன்று இருந்துச்சு, SSL சர்டிஃபிகேட் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்டிஃபிகேட் மேனேஜர், அந்த SSL சர்டிஃபிகேட்னா HTTPS அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தான். அதுக்கு வந்து நம்ம எந்த வகையான GSTயோ எந்த இதுவுமே வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு வச்சிருக்க வேண்டியது ஒன்னே ஒன்று என்னன்னாக்கா, இந்த டொமைன், இப்போ என்னோட டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா lamin.mean ஒரு டொமைன் இருக்கு. அந்த டொமைனுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். உதாரணத்துக்கு அந்த டொமைனுக்கு ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் நான். அவன் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் கொடுப்பான். இதெல்லாம் நீ அந்த ரெக்கார்ட்ஸ் நான் சொல்ற ரெக்கார்ட்ஸ் நீ போடு, அந்த டொமைன் உள்ளது நான் நம்புறேன் அப்படின்பா. அந்த ரெக்கார்ட்ஸ் நான் வாங்கி என் டொமைன்ல நான் போட்டேன் அப்படின்னாக்கா அவன் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பான். அவன் கொடுத்து அதே ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த டொமைன் என்னது நம்பிடுவான். ஒன்று. 2வது வகையான வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, அந்த டொமைனை ஒரு சர்வர்ல நம்ம வச்சிருக்கணும்.
அந்த சர்வர்லயே நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து இங்க பாரு இங்கதான் டொமைன் இருக்கு, நீ வேணா செக் பண்ணிக்கோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ரெக்வஸ்ட் வெளியில அனுப்பும். அது திரும்ப நம்ம சர்வருக்கே வரும், அந்த டொமைனுக்கு வரும். அந்த டொமைன் என் சர்வர்ல தான் இருக்குங்க செக் பண்ணிட்டு திரும்ப அந்த சர்வருக்கே அத்தாரிட்டி சர்வருக்கே போய் இந்தப்பா எஸ்எல் சர்டிபிகேட் வச்சுக்கோ நம்மகிட்டே கொடுத்துரும். அது வந்து எஸ்எல் சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ வெரிஃபிகேஷன். இருக்கக்கூடிய ஒரே வெரிஃபிகேஷன்னா அந்த டொமைன் நம்மளுது நம்ம வெரிஃபை பண்ணா போதும், அதுவும் வந்து நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெயினான விஷயங்கள். இதை தாண்டி வந்து ஆர்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு அமேசான் தனியாக டேட்டாபேஸ் வச்சிருக்கான், டைனமோ டிபின்னு சொல்லிட்டு தனியாக டேட்டாபேஸ் வச்சிருக்கா அப்படின்னாக்கா பேசிக்கலி டேட்டாபேஸும் அதே மாதிரி தான். இப்போ என் அப்ளிகேஷன் சர்வரும் டேட்டாபேஸ் சர்வரும் ஒரே சிஸ்டம் வச்சிருந்தா அப்ளிகேஷன் கிராஷ் ஆச்சும் டேட்டாபேஸும் போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டேட்டாபேஸ் தனியாக வைக்கிறதுக்காக ஒரு ஆர்டிஎஸ் சர்வர், அவ்வளோதான். ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸும் ஒன்று தனியாக கொடுக்குறான். ஸோ அதில் வந்து ஆர்டிஎஸ்ல பேசிக்காக என்ன பண்ண முடியும், எஸ்கியூஎல் பேஸ்டான எல்லா சர்வீஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு MySQL, ஆரக்கல், போஸ்ட்கிரஸ் இது எல்லாமே எஸ்கியூஎல் தான். எஸ்கியூஎல் பேஸ்டான எல்லா சர்வருமே நான் ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். மோங்கோ டிபி மாதிரியான நோ எஸ்கியூஎல் வந்து நான் டைனமோ டிபியில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எது என்ன சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம காலேஜில் டிபார்ட்மெண்ட் லைப்ரரிக்கு பக்கத்தில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டாங்களான்னு தெரியல, பட் இருந்துச்சாங்க. ஸோ AWS இஸ் ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் சர்வீஸ். சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம அதை பிரித்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அது வந்து ஒரு இது கிராஷ் ஆனாக்கா அது டக்கு நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப் பண்ணா போதும், ஹோல் அப்ளிகேஷன் நமக்கு டவுன் ஆகாது. ஓகே, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஆதித்யன்ட்டையும் கேட்கலாம், இல்லை ஆதித்யன் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஆக்சுவலி அந்த HTTPSன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு இதில் மூலியமாக தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த HTTPSக்கு நீங்கள் அந்த இது சப்மிட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அதை சப்மிட் பண்ணணும்னா அவங்க தான் இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இல்லை அப்படின்ற மாதிரியான வந்து information சொன்னாங்க. அதாவது பெய்டு சர்டிபிகேட் ப்ரொவைடர்ஸ் நிறைய இருக்காங்க. பட் எல்லாருமே 90% ஆஃப் த இன்டர்நெட் யூஸ் பண்ற அத்தாரிட்டி பேர் என்னக்கா லெட்ஸ் என்கிரிப்ட்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த அத்தாரிட்டியோட சர்டிபிகேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த லெட்ஸ் என்கிரிப்ட் அத்தாரிட்டியோட வெரிஃபிகேஷன்ஸ் வந்து ரெண்டு தான். ஒன்று இந்த ரெக்கார்ட்ஸ் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸோட வெரிஃபிகேஷன் ஒன்று, இன்னொன்று ஐபி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று. இதை தாண்டி வந்து இந்த எந்த ஒரு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. மிஞ்சி போனா அது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட லொகேஷன் என்ன, நீ எந்த ஊரு, ஸ்டேட் என்ன, பின்கோடு என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. அது நீ பிளாங்கா விட்டு என்டர் அடிச்சுட்டே போனாலும் அதுல ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேண்ணா, ஓகே. Any other doubts, anyone? இளங்கோ, ஏதோ ஒரு உருவம் பார்த்த மாதிரியே இருக்கேன் பாக்குறதுக்கு. just in time. காஷ்மீர் ஆப்பிளோ. Hey, this is official metra. Once after declining this weekend. ஐயோ, யார் இருக்காங்க? Everyone are there. Session as an Even participants. பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்களா? ஓ சரி. Okay. எல்லாரும் மறந்துருங்க. அந்த MI அந்த மிஷின் அது பேர் என்ன, Men in Blackல வரும்ல அந்த ரெட் கலர் பேனா. Okay, anyone any doubts? Or Mukiran, you can take over, or anyone. Yeah, then that's great. Really great. So Adityan, your efforts நல்லாவே இருந்துச்சு. You tried your best. Really, எனக்கு நான் செகண்ட் இயர் ஆகும்போது எனக்கு இவ்வளவு சர்வீசஸ் பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு EC2 ஒன்று இருக்கு, அதுல வந்து மிஷின்ஸ் கிரியேட் பண்ண முடியும், அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. நிறைய விஷயம் சொன்னாங்க தம்பி. ரியலி கிரேட். என்னன்னா உன்னோட ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க, ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சு. That's what the thing I have to say. Nothing anything. ஏதாவது வேற இருக்காது, ஏதாவது கமெண்ட்ஸ்? எனக்கு ஆதித்யன் ஃப்ளோ ஓகே தான், அவன் ஸ்பீடு ஓகே தான். நான் கொஞ்சம் வேகமா பேசுறது என்னன்னா எனக்கு 8 மணி தான் எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ அதனால நான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன். பட் தி திங் இஸ் ஆதித்யன் ஃப்ளோ ஓகே ஃபைன் எனக்கு. Okay, then great. That's great. Okay guys, if you have any queries ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. If there is nothing now, just club பைலாம் members மட்டும் உள்ளாருங்க. Everyone can give that. Feedback form எதுவும் இருக்கா? Yeah, guys, feedback form is shared. Okay. Sorry, feedback form is not shared. Guys, after the meet, just share the feedback form in every groups. Let everyone fill it. Okay. Is there any queries or doubts? Okay, it seems nothing. Okay, that's great. And thank you, Adityan, for taking over the session. எங்கள் கிளப்புக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணீங்க. ஓகே, தட்ஸ் கிரேட் ரியலி.